மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னையில் பொதுமக்கள் மாநகர பேருந்துகளில் 4 நாட்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். இதையடுத்து கடந்த 5ஆம் தேதி முதல் சுமார் 70 லட்சம் பேர் மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொண்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றுடன் முடிவடையும் இலவச பேருந்து சலுகையை மேலும் நீட்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். தற்பொழுது மாநகர பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சென்னையில் கடந்த வாரம் பெய்த வரலாறு காணாத மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீரால் சூழப்பட்டது. இதன் காரணமாக தமிழக அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக 5ஆம் தேதி முதல், அதாவது இன்று வரை 4 நாட்களுக்கு இலவசமாக பேருந்து பயணிகள் மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. இப்பொழுது 2500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்பொழுது இலவசமாக இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 800க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இந்த இலவச பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச பேருந்துகளில் இயக்கமானது இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த இலவச பேருந்து இன்னும் 2 நாள் நீடிச்சா நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரோடெல்லாம் மோசமாக இருக்குது. ஆனால் இதில் இன்னும் 2 நாள் கொடுத்தா எனக்கு சௌகரியமாக இருக்குங்க. இல்லை, இப்போ பெரும்பாலான வீடுகளில் இருக்கக்கூடிய 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் கடுமையாக பழுதாக இருக்குது. போதுமான அளவிற்கு டீசல் பெட்ரோலும் கிடைக்கல. இதனால எத்தனை நாள் மேலும் நீட்டிக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னும் 2 நாள் நீடிச்சா நல்லா இருக்குங்க. மற்றொரு பேருந்து பயணி இருக்கா, அவரிடம் நேரடியாக கேட்போம். நீங்கள் என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? பேருந்து இந்த இலவச பேருந்து நீட்டிக்கணுமா? நீட்டிங்க சார், 2 days நீட்டிங்க. எதனால நீட்டிக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? 2 வீலர்லாம் இதாக இருக்குது, ரோடு எல்லாம் சரி கிடையாது, அதனால